SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். பரமபத வாசலை கடந்த ரங்கநாதன். ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு. வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி பெருமாள் கோயில்களில் இன்று அதிகாலை நடந்தது. ஸ்ரீலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா திருநெடுந்தாண்டகம் நிகழ்ச்சியுடன் கடந்த டிசம்பர் 30 தொடங்கியது. தொடர்ந்து நடந்த பகல் 10 நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் எம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு விரஜா நதி மண்டபத்தில் பெருமாள் வேத விண்ணப்பம் கேட்டருளினார். தொடர்ந்து காலை 5:15 மணி அளவில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை கிளிமாலை ரத்தின அங்கி அலங்காரத்தில் பரமபத வாசலை கடந்து எழுந்தருளினார். ரங்கா ரங்கா கோஷத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் ரங்கநாதனை தரிசனம் செய்தனர். ஈவேரா குடும்பத்துக்கே 9 முறை சீட். கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு ரிவீட். ஈவேரா குடும்பத்துக்கு இதுவரை 9 தேர்தல்களில் போட்டியிட வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. 10வது முறையும் அவர்களே போட்டியிட முயற்சி நடக்கிறது. இதனால் கட்சிக்காக உழைத்தவர்கள் ஏமாற்றம் அடைகின்றனர் என ஈரோடு காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் குமுறுகின்றனர். ஈவேரா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்தால் காங்கிரஸ் மற்றும் திமுக தலைமை அவர்களை பல நிலைகளில் ஆதரிக்கிறது. இதுவரை ஈவேரா குடும்பத்தினர் 9 முறை தேர்தலில் போட்டியிட்டு 4 முறை வென்றுள்ளனர். மறைந்த இளங்கோவன் 1944 சத்தியமங்கலம் MLAவாக வென்றார். 1989 பவானிசாகர் சட்டசபை தொகுதியிலும் 1996 கிருஷ்ணகிரி லோக்சபா தொகுதியிலும் போட்டியிட்டு தோற்றார். 2004 கோபி MPயாக வெற்றி பெற்று மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சரானார். 2009 ஈரோட்டிலும் 2014 திருப்பூரிலும் 2019 தேனியிலும் லோக்சபா தொகுதிக்கும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கடந்த 2021 ஈரோடு கிழக்கில் இளங்கோவன் மகன் திருமகன் ஈவேரா MLAவானார். அவர் இறந்ததால் 2023 நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட இளங்கோவனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு அவர் MLAவானார். இப்படி 9 தேர்தலில் ஈவேரா குடும்பத்தினர் சட்டசபைக்கும் லோக்சபாவுக்கும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கில் நடக்க இருக்கும் சட்டசபை இடைத்தேர்தலில் 10வது முறையாக ஈவேரா குடும்பத்தைச் சேர்ந்த இளங்கோவனின் 2வது மகன் சஞ்சய் சம்பத் போட்டியிட வாய்ப்பு கேட்கின்றனர். அவருக்கு சீட் கொடுத்து MLAவாகிவிட்டால் தொடர்ச்சியாக அவரே போட்டியிடுவாரே தவிர வேறு யாருக்கும் அங்கு போட்டியிட வாய்ப்பே கிடைக்காத சூழல் உருவாகும். எனவே இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்காக ஆண்டாண்டு காலமாக உழைத்தவர்களிலிருந்து ஒருவருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என கட்சி தலைமைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளோம் என ஈரோடு காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் கூறினர். 2026 சட்டசபை தேர்தல். பிரசாந்த் கிஷோரை நாடும் அதிமுக. சட்டசபை தேர்தலை சந்திப்பதற்கு தேவையான அரசியல் வியூகங்களை வகுத்து தர பிரசாந்த் கிஷோர் நிறுவனத்துடன் அதிமுக ஒப்பந்தம் செய்ய உள்ளது. இதுகுறித்து அதிமுக நிர்வாகிகள் கூறியதாவது: அதிமுக தொடர்ந்து 10 தேர்தல்களில் தோல்வியடைந்து வருகிறது. பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் எண்ணமும் பொதுச் செயலர் பழனிசாமியிடம் இல்லை.
வரும் தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற நெருக்கடியில் பழனிசாமியும் அதிமுகவும் உள்ளது. எங்கள் கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இணையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அக்கட்சி தனித்து போட்டியிடும் என திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது. அதேபோல நடிகர் விஜய் கட்சியும் வருமா வராதா என்பது தெரியவில்லை. அக்கட்சி தலைமையில் தனி அணி அமைக்கப்பட்டால் அது அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். எனவே சட்டசபை தேர்தலை எவ்வாறு சந்திப்பது, எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி சேர்வது என்பது குறித்த ஆலோசனைகள் தேவைப்படுகின்றன. எனவே பிரபல வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரிடம் இது பற்றி கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் பேச்சு நடத்தி வருகிறார். கடந்த சட்டசபை தேர்தலில் இந்த பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுத்த வியூகத்தை வைத்து திமுக வெற்றி பெற்றிருப்பதால் இம்முறை அதிமுக பக்கம் அவரை கொண்டுவர தலைமையிலிருந்து தீவிரமாக முயற்சி எடுத்துள்ளனர். அநேகமாக தை மாதத்தில் அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அவர்கள் கூறினர். போக்குவரத்து ஊழியர்கள் விடுப்பு எடுக்க தடை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் 13ஆம் தேதி வரை மாநிலம் முழுதும் 14,104 பஸ்களை போக்குவரத்து கழகம் இயக்குகிறது. சிறப்பு பஸ் இயக்கம் மற்றும் கண்காணிப்பு பணியில் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் அனைத்து அதிகாரிகள், அலுவலர்கள், ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வழக்கமான பஸ்களை விட கூடுதல் சிறப்பு பஸ்கள் இயக்குவதில் டிரைவர், நடத்துனர், தொழில்நுட்ப உதவியாளர் உள்ளிட்டோருக்கு இரட்டிப்பு பணிச்சுமை கூடியுள்ளது. இதனால் நாளை முதல் 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் விடுப்பு இல்லாமல் அனைவரும் ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டும். அவசர கால அத்தியாவசிய விடுப்பு தவிர பிற விடுப்புகளை தவிர்க்க வேண்டும். சிறப்பு பஸ் இயக்க பொறுப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் வார விடுப்பு எடுக்காமல் பணிபுரிய வேண்டும் என போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அரசு போக்குவரத்து கழக மேலாளர் தரப்பிலிருந்து அனைத்து கோட்ட, மண்டல மற்றும் கிளை மேலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. பொங்கல் கொண்டாட 14, 15, 16ஆம் தேதிகளில் சுழற்சி முறையில் எங்களுக்கும் விடுப்பு வழங்க வேண்டும். பொங்கல் பண்டிகை பொதுமக்களுக்கு மட்டும்தானா, எங்களுக்கு இல்லையா என போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். முதல்வர் பெயரில் மோசடி முயற்சி, போலீஸ் எச்சரிக்கை. முதல்வர் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்தி மோசடி முயற்சி நடக்கிறது. போலி விளம்பரங்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என மாநில சைபர் குற்றப்பிரிவு தலைமையக கூடுதல் டிஜிபி சந்தீப் மிட்டல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பண்டிகை காலங்களை குறிவைத்து சைபர் குற்றவாளிகள் ஆன்லைன் வாயிலாக பண மோசடி செய்ய முயற்சி செய்து வருகின்றனர். சமூக வலைத்தளம் மற்றும் வாட்ஸ்அப் செயலிகளுக்கு சில நிறுவனங்கள் சலுகை அளித்து வருவதாக லிங்க் அனுப்பி மோசடிக்க முயற்சித்து வருகின்றனர். அந்த வகையில் புத்தாண்டையொட்டி முதல்வர் ஸ்டாலின் அனைவருக்கும் 749 ரூபாய்க்கான 3 மாத ரீசார்ஜ் முற்றிலும் இலவசம் என்று அறிவித்துள்ளார். எனவே கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த சலுகை குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே என விளம்பரம் செய்து அதற்கான லிங்க் அனுப்பி பண மோசடி செய்ய முயற்சி செய்து வருகின்றனர். இது போன்ற விளம்பரங்கள் மொபைல் போனுக்கு குறுஞ்செய்தியாக அல்லது வாட்ஸ்அப்பிற்கு தகவலாக வந்தால் அதில் உள்ள லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம். முதல்வர் மற்றும் தனிநபர்கள், நிறுவனங்கள் சலுகை அறிவித்து இருப்பதாக வரும் போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம். பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் சந்தீப் மிட்டல் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம், இந்து முன்னணி எச்சரிக்கை. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கை. 6 படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இந்துக்களின் இந்த புனித தலம் உள்ள மலை முருகன் குன்றம் என்று அகநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, மதுரை காஞ்சி, பரிபாடல் போன்ற பக்தி இலக்கியங்களிலும் இடம்பெற்றுள்ளது. மலை யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை வந்தபோது மலை முழுதுமே திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சொந்தமானது என லண்டன் பிரிவியூ கவுன்சில் தீர்ப்பு கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் நீண்ட காலமாக மலை மேல் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. தீபம் ஏற்றுவதை தடுத்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அரசு செயல்பட்டதால் 1996ஆம் ஆண்டு ஹைகோர்ட்டில் முறையிடப்பட்டது. வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் குன்றில் உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டது. தற்போது எந்த உரிமையும் இல்லாத முஸ்லிம் அமைப்பினர் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்றும் அங்குள்ள தர்காவில் ஆடு வெட்டி கந்தூரி செய்வோம் எனவும் கூறி வருகின்றனர். இது போன்ற செயல்களை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். தவறும் பட்சத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என கூறியுள்ளார். டயர், பிளாஸ்டிக் எரிக்காமல் போகி கொண்டாடுங்கள், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள். தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் ஜெயந்தி வெளியிட்ட அறிக்கை. நம் முன்னோர் பொங்கலுக்கு முன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் போகி பண்டிகை கொண்டாடினர்.
இயற்கை பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். இதனால் காற்று மாசுபடாமல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்து வந்துள்ளது. இப்போது பிளாஸ்டிக், செயற்கை இழைகளில் தயாரிக்கப்பட்ட துணிகள், ரப்பர் பொருட்கள், பழைய டயர், டியூப், காகிதம், ரசாயனம் கலந்த பொருட்களை எரிப்பதால் காற்று மாசடைகிறது. போகி என்று பொருட்களை எரிக்கும் போது ஏற்படும் புகையால் விமானங்கள் வருகை புறப்பாடு தாமதமாகிறது. வாகன விபத்துக்கும் புகை காரணமாகிறது. பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதால் ஏற்படும் நச்சு வாயுவால் மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. இதை தவிர்க்க தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 20 ஆண்டுகளாக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறது. அதனால் கடந்த ஆண்டு பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பது பெரும்பாலும் குறைந்தது. இந்த ஆண்டு போகியின் போது சென்னையில் காற்று தரத்தை கண்காணிக்க 15 இடங்களில் 24 மணி நேரமும் ஆய்வு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காற்றின் தர அளவு வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படும். இது தொடர்பாக அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் பிளாஸ்டிக், டயர், டியூப் போன்றவற்றை எரிக்காமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் போகியை கொண்டாட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பாடகர் ஜெயச்சந்திரன் மறைவு. 16,000 பாடல்கள் பாடியவர். இந்திய திரையுலகின் மறக்க முடியாத குரல். பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் காலமானார். அவருக்கு வயது 80. கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஜெயச்சந்திரன் கேன்சரால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். வீட்டில் திடீரென மயங்கி விழுந்த அவரை திருச்சூர் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர் இறந்தார். அவரது இறுதிச் சடங்கு சேந்தமங்கலத்தில் உள்ள வீட்டில் சனிக்கிழமை மாலை நடைபெறும். அவரது உடல் பூங்குன்னத்தில் உள்ள வீடு மற்றும் கேரள சங்கீத நாடக அகாடமியில் அஞ்சலிக்கு வைக்கப்படும். எர்ணாகுளத்தில் பிறந்த ஜெயச்சந்திரன் சிறு வயதிலேயே இசை கற்று தேர்ந்தார். மிருதங்கம், செண்டை மேளமும் வாசிக்க கற்றார். விலங்கியலில் பட்டம் பெற்ற பின் சென்னை நிறுவனத்தில் சில காலம் பணியாற்றினார். சென்னை நிகழ்ச்சியில் இவர் பாடுவதை கேட்ட திரைப்பட தயாரிப்பாளர்கள் சோபனா பரமேஸ்வரன், வின்சென்ட் ஆகியோர் 1965 குஞ்சாலி மரக்கார் என்ற மலையாள படத்தில் வாய்ப்பு தந்தனர். அதன்பின் அவர் வாழ்க்கையே மாறியது. இசைத்துறையில் கோலோச்சிய ஜெயச்சந்திரன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்ளிட்ட மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியுள்ளார். இந்திய சினிமாவில் பிரபலமான குரல்களில் ஒருவராக அறியப்பட்டார். தமிழில் ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு, தாலாட்டுதே வானம், கவிதை அரங்கேறும் நேரம், காளிதாசன், கண்ணதாசன், காத்திருந்து காத்திருந்து உள்ளிட்ட பல ஹிட் பாடல்களை பாடியுள்ளார். சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய திரைப்பட விருது வென்றார். 5 முறை கேரள மாநில திரைப்பட விருது பெற்றார். மலையாள சினிமாவின் மிக உயரிய விருதான ஜேசி டேனியல் விருதும் வென்றார். 4 முறை தமிழக மாநில விருது, கலைமாமணி விருது வென்றார். இவரது மனைவி லலிதா, இவர்களுக்கு லட்சுமி என்ற மகளும் தினநந்தன் என்ற மகனும் உள்ளனர். பாடகர் ஜெயச்சந்திரன் மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.